ஏசாயா 44 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கிறார். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. முதலாவது, நான் உன்னை உருவாக்கினேன். இரண்டாவது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மளை உருவாக்கின தேவன் கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன் என்று கர்த்தர் இந்த அதிகால வேளையிலே நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பல மீறுதலான காரியங்கள் எல்லாவற்றையும் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். மீறுதல், பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்பு. இன்னைக்கு காலவேளையிலே கர்த்தருடைய சத்தம் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது உன்னை நான் மீட்டு கொண்டேன். கர்த்தர் நம்மளை மீட்டு எடுக்கும் போது மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு கொடுப்பார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் நிறைய இருக்கு. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா.